இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சன் ஃபார்மா, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கெயில் போன்ற நிறுவனங்களோட ரிசல்ட் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு பட்ஜெட் டே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போகுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் டேக்கு பலரும் ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மேபி ப்ரிப்பேர் ஆகாம இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய டைம்ல ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஸோ நான் நாளைக்கு பட்ஜெட் டேல மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பங்கு ஐடிசியா தான் இருக்கு. ஸோ நாளைக்கு மேபி ஐடிசில ஏதாச்சும் ஒரு நல்ல வாலடைல் ஏற்பட்டதுன்னா, அந்த வாலடைல டெஃபினட்டா பயன்படுத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பெரும்பாலானோருக்கு சேலரி மந்த் எண்ட்லயே வந்திருக்கும். ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா, பலருக்கும் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பேங்கிங் ஒர்க்கிங் டே தான். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ரெடியா இருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா, பக்காவா ரெடியா இருக்கேன். ஸோ சேலரியிலேருந்து ஒரு பங்கு ஆட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். மேபி நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு டவுன்ஃபால் ஏற்படுது. அதாவது குறிப்பா ஐடிசில ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஏற்படுது. அந்த ஒரு மாரியான சூழ்நிலை நடந்ததுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருப்பேன். ஸோ பெரிய ஒரு வாலடைல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நடக்கலாம், இல்ல நடக்காமலும் போகலாம். மேபி நடந்தால் அத நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா கேப்சர் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இனி நம்ம பண்ண வேண்டியது, நம்ம தொடர்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைல இருக்கிறத மறந்துட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ லோல இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே கடினமான ஒரு செயல் தான். ஸோ எனக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன மாரியான முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு தயாரா இருங்க. குறிப்பா ஐடிசிய கரெக்ட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ வாலடைல் ஏற்படுதா? பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்காங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்ததுன்னா அது பொன்னான ஒரு வாய்ப்பு. ஆனா மேபி வொர்ஸ்ட் கேஸ் ஏதாச்சும் நடந்ததுன்னா 200 கூட போகலாம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம 400 இருக்கும்போதே டிஸ்கஸ் பண்ணோம். மேபி வொர்ஸ்ட் கேஸ் நடந்ததுன்னா 200 வரைக்கும் கூட ஐடிசி சரிவடையலாம் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம நண்பர்கள் தயாரா இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதற்கேற்ற பிளானும் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. அந்த பிளானை நீங்க சரியா எக்ஸிக்யூட் பண்ணுனாலே கரெக்டான ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பார்த்தீங்கன்னா நடந்துருங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நம்ம பட்ஜெட் டேல விரைவில் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்டேட் அப்படின்னா கண்டிப்பா நான் அத டெலகிராம்ல உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சன் ஃபார்மா பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சன் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட் எப்படி இருந்தது? ஸோ சிப்லாவோடது வந்திருந்தது. நல்லா இல்ல ரிசல்ட். ரெட்டியோடது வந்திருந்தது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் ஆயிருந்தது. ஆனா சன் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. தரமான ஒரு ரிசல்ட்ட சன் ஃபார்மா இந்த காலாண்டுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பெரிய கம்பெனிக்கான ஒரு அடையாளம். பட் ரெட்டி சிப்லா ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி. பட் சன் ஃபார்மா மெயினா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது பலருக்கும் தெரியலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதான் இனோவேட்டிவ் ட்ரக்ஸ். ஸோ இனோவேட்டிவ் ட்ரக்கில் நல்ல ஒரு வருமானத்தை பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய ஜெனரிக் போர்ட்ஃபோலியோவை விட இனோவேட்டிவ் மெடிசன்ஸோட விற்பனை பார்த்தீங்கன்னா போன காலாண்டுலேயே பீட் பண்ணிட்டு மேலே போயிருச்சு. ஸோ இந்த காலாண்டுலேயும் இனோவேட்டிவ் ட்ரக்ஸோட சேல்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. 13% பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் ட்ரக்ஸோட சேல்ஸ் உயர்ந்திருக்கு. $423 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இனோவேட்டிவ் ட்ரக் மூலியமா இவங்க ரெடி பண்ணி அதாவது ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸில் இந்த இனோவேட்டிவ் ட்ரக்ஸ் மட்டும் 21.2% பார்த்தீங்கன்னா ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ப்ராஃபிட் ஒரு 16% உயர்ந்திருக்கு சன் ஃபார்மாக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இத்தனைக்கும் எம்ப்ளாயி காஸ்ட்டாக கிட்டத்தட்ட 489 கோடி இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த காலாண்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. காரணம் ரெவன்யூ உயர்ந்திருக்கு, மார்ஜின் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்ந்திருக்கு. ஸோ கடந்த ஒரு 12 காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு தான் சன் ஃபார்மாக்கு பெட்டரான ஒரு மார்ஜினாக இருக்குது. நீங்கள் மற்ற ஃபார்மா கம்பெனிஸோட செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெவ்லிமிட்டோட எரோஷன் காரணமாக, அந்த ப்ரைஸ் எரோஷன் காரணமாக பங்குகளோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த இடத்துல மார்ஜின் அதிகரிக்கிறதுக்கான மெயின் ரீசனே ஸோ இவங்களுடைய இனோவேட்டிவ் போர்ட்ஃபோலியோங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி மற்ற கம்பெனிஸோட சேல்ஸ் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருந்தது. பட் சன் ஃபார்மாவோட சேல்ஸ் பார்க்கும்போது
0.6% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓவராலா யுஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, $477 மில்லியன் வரைக்கும் இந்த காலாண்டுல சன் ஃபார்மா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா போஸ்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால ஒரு புது இன்னோவேட்டிவ் ட்ரக்கையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச காலாண்டுல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா தான் சன் ஃபார்மாக்கு வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்து அப்போ நமக்கு ஒரு அட்ராக்டிவான இடத்துல கிடைச்சதுன்னா சன் ஃபார்மா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்கிட்டையும் சன் ஃபார்மா இல்லை, மேபி நமக்கு ஃபியூச்சரில் கிடைச்சா ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். அடுத்தது எக்ஸைடோட ரிசல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்டரி பங்குகள் பற்றி பல நண்பர்கள் குறிப்பாக அமரராஜா பங்கை பற்றி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் எக்ஸைடோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 258 crore வந்து இருக்குது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ இப்போது பேட்டரி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ இந்த டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலருக்கான பேட்டரி டிமாண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஸோ இந்த காலாண்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஸோ சொல்லிக்கும்படியான ஒரு க்ரோத் பார்த்திங்கன்னா எக்ஸைட் கிட்ட இல்லை. என்ன ரீசன் பார்த்தா ஸோ இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து உயர்ந்திருக்கு. இதனால் ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து கூடியிருக்கு அப்படின்ட்டு எக்ஸைட் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் 195 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டரை பீட் பண்ண ரிசல்ட்டாக இருந்தாலும் இது ஒரு நார்மலான ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இவ்வளோ ஆட்டோ சேல்ஸ் நடந்தும் ஜிஎஸ்டி கட்டெல்லாம் இருந்தும் கூட இந்த இடத்துல பெரிய ஒரு நம்பர் நம்ம எதிர்பார்க்க முடியாதது ஒரு ஏமாற்றம் தான். ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அமரராஜாக்கும் சேம் இதே தான். பேட்டரியில் இருக்கக்கூடிய காம்படிஷன் பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பங்குகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பொறுமையாக வந்து முயற்சி பண்ணறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் வந்து இந்த இடத்துல நடக்காமல் இருந்துட்டு இருக்கிறத நண்பர்கள் வாட்ச் பண்ணணும். அடுத்தது சிடிஎஸ்எலோட ரிசல்ட் வந்திருக்கு. இவனும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த காலாண்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ போன வருடம் 130 கோடி, இந்த வருடம் 133 கோடி. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 7 கோடி பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு சிடிஎஸ்எலுக்கு. ஸோ இதுவும் ரீட்டைலரோட ஃபேவரட்டான ஒரு பங்கு தான். பட் இந்த மாதிரி ஃபேவரட்டான பங்குன்னு நமக்கு தெரிஞ்சாலே அந்த சைடு இருந்து நம்ம ஓடி போய் ஒதுங்கி நின்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா 7 ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், மும்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட். அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த குவார்ட்டரில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் ஒரு வேகமான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு திரும்பாமல் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 479 கோடி பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஸ்டாண்டலோனாக பார்க்கும்போது ஒரு 503 505 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டி பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குறிப்பாக கிராஸ் என்பிஏ வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் நெட் என்பிஏ பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ எப்படின்னா ஒரு 0.53% பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் இருக்குது. போன காலாண்டில் 0.52% இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. பட் கிராஸ் என்பிஏ ஒரு கணிசமாக பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா லோன் க்ரோத் இயர் ஆன் இயரில் 89% வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா என்ன ட்ரைவ் பண்ணியிருக்குன்னா மார்க்கேஜ் லோன், வெஹிக்கிள், கன்சியூமர் லோன், அடுத்தது பிஸ்னஸ் பேங்கிங், ஹோல்சேல் லோன் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பெரும் பங்களிப்பு அளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோனை பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷனே வந்து பண்ணலை. அதை வந்து குறைப்போம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சொல்லிட்டாங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸு, குரூப் ஜாயின் லோனு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக ஒரு வருமானத்தை வந்து வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த செக்மெண்ட் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத ஒரு செக்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இப்போது ஓரளவு திரும்ப ஒரு ட்ரெடிஷ்னல் வேல போனால் ஒரு டீசெண்டான க்ரோத் அடைவோம் அப்படின்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டேர்ன் ஆயிருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் மார்க்கேஜ், வெஹிக்கிள், அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர் லோனில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை வந்து அவங்களால அடைய முடியும். நல்ல ஒரு வட்டிக்கு அவங்களால கடன் கொடுக்க முடியும். பட் இந்த மார்க்கேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியம் வைக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ டீசெண்டான ஒரு க்ரோத் அண்ட் செக்யூர்டு போர்ட்ஃபோலியோவுக்கு பெரும்பாலும் வந்து மாறியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட புக் வேல்யூ 1.3
டைம்ஸ் வந்து இருந்தது. இப்போது 1.5 டைம்ஸுக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ புக் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ மேபி பேட் லோன்ஸ் ஏதாச்சும் வந்து கட் பண்ணியிருக்கலாம், ரைட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன வேணால் வந்து நடந்திருக்கலாம். இதனால் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு இம்பேக்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட புக் வேல்யூ அரௌண்ட் 2 டைம்ஸ் வந்து இருக்குது. ஐடிஎஃப்சியோட புக் வேல்யூ அரௌண்ட் ஒரு 1.5 டைம்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரேஞ்ச் கூட இதுக்கு ஒர்த் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன பேங்க்கை எப்போவுமே ஒரு சரியான இடத்துல வாங்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன். இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ எனக்கு அந்த டைமில், அதாவது இந்த பேங்க்கும் ஒரு சரிவை வந்து சந்திச்சிருந்தது. அப்போ இதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் இதில் டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்ட்டு. பட் அந்த டைமில் நான் ஃபோக்கஸ் பண்ண பிஎஸ்யூ வங்கிகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஸ்டில் நல்ல ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இந்த காலாண்டுலேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னுமே பார்க்கும்போது ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது. அப்சைட் மொமெண்டமை வந்து நம்ம அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு விஷயமா வந்து, அதாவது நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்தராக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குமான்னு பார்ப்போம். மேபி நல்ல ஒரு டிப் நடந்ததுன்னா. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் நான் 22லேயே எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது அரௌண்ட் ஒரு 30 ரூபீஸ் 35 ரூபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 80 ரூபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4 வருடம் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 4 வருட கேப்பில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதுதான் பர்ஃபார்மன்ஸாக வந்திருக்கு இடப்பட்ட டைமில். ஸோ பல ஸ்ட்ரகிளை தாண்டி வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ஸ்டெடி ஆகிருக்கு. ஸோ வளர்ச்சி இன்னும் என்ன வேகத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பெரிய வேகமான ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு வளர்ச்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை நம்ம கவனம் செலுத்தலாம். மேபி அகெயின் வேகமான வளர்ச்சியை நோக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நகர்ந்தாங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா வங்கிகள் வேகமான வளர்ச்சியை நோக்கி நகரும்போது அந்த இடத்துல அபாயமும் வந்து கூடும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது கெயிலோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெயிலோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கெயிலை பொறுத்த வரைக்கும் 3 செக்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 செக்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் பெட்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் தான் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டு ரூ. 167 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மிங்கில் தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த காலாண்டில் 1729 கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே போன வருடம் பார்க்கும்போது இதே காலாண்டில் 4000 கோடி உச்சபட்ச லாபத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கெயில் நிறுவனம். ஸோ அடுத்தது அது அதர் இன்கமும் சேர்ந்து ஆட் ஆனதுனால, பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிருக்கிறத நம்மளால் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸோட எபிட்டா பார்க்கும்போது 1506 கோடியாக இருக்குது. எபிட் பார்க்கும்போது 1606 கோடி. ஸோ இது போன இது கூட கம்பேர் பண்ணும்போது 1541 கோடியாக இருந்திருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் பார்க்கும்போதும் 34% வந்து ட்ராப் ஆயிருக்கு. வெறும் 853 கோடி தான் இருக்குது. முந்தைய காலாண்டில் பார்க்கும்போது 1304 கோடி கிட்ட இருக்குது. 34% ட்ராப் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங்கில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பெட்ரோகெமிக்கலோட எபிட் பார்க்கும்போது லாஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. 482 கோடியாக இருக்குது. இது போன காலாண்டில் 299 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கு. ஸோ பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸோட லாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கெயிலோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக கெயிலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு ரொம்ப சுமாரான ஒரு காலாண்டு. அது போக டிவிடெண்ட்டையும் வந்து குறைச்சிருக்காங்க. ரூ. 5 பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் டிவிடெண்ட் தரதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மி. போன வருடம் இதே காலாண்டில் ஒரு ரூ. 6.50 கிட்ட டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்குது. சரியாக வந்து ஞாபகம் இல்லை. ஸோ கொடுத்த மாதிரி ஒரு தோணுது. பட் இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத உறுதியாக என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த பங்கு பக்கம் நம்ம இப்போதைக்கு ஆர்வத்தை காட்டக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ மேபி திரும்ப ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ இதை பற்றி கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி பிஎஸ்யூ பங்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவலாக இந்த கெயிலை பற்றி கூட நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு பிஎஸ்யூ பங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நாளைக்கு ரெடியாக இருக்கணும், அதே மாதிரி பிளானிங் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்குது நடக்கலை அது ரெண்டாவது. பட் மேபி நடந்ததுன்னா அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு வச்சுருந்தா தான் அதை சரியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.